விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். இது சனியோடைய நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 19 வருடங்கள். என்னோட கேல்குலேஷனுக்கு ஒரு 14 வருடங்கள் எடுத்துக்கிறேன். இந்த ஜனன கால ஜாதகம், உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து புதன் திசை அடுத்த வர புதன் திசையோடு ஆட் பண்ணிக்கோங்க. 14 வருஷம் என்னோடய அப்ராக்சிமேட் கேல்குலேஷனோட புதன் திசை ஒரு 17 வருடம் மொத்தம் ஆட் பண்ணால் 31 வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன்கள் நடக்கும், இந்த அர்த்தாஷ்டம சனியோடைய தாக்கத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இந்த சனி வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது. கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த 31 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். ஆனால் என்ன கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் அப்படிங்கிறது குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நிறைய படிக்கணும். 200% உங்கள் உழைப்பு 100%ஆன ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா பாதிக்கு பாதி பலனே கொடுப்பார் இந்த காலகட்டத்தில். அதனால் நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிறது விதி. புதன் திசையில் வரும்போது படிப்பு நல்லா வரும். ஆனால் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் சில தடை தாமதங்கள் ஏற்படும். ப்ராக்ரஸில் பிரச்சனை வரும். அப்படிங்கும்போது நிறைய உழைப்பு சரமாரியாக கொடுங்க, கடினமான உழைப்பை கொடுங்க. மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் இருந்தவங்களுக்கு இந்த 4 மாதம் ரிலாக்ஸேஷன் டைம்னு சொல்லலாம். இப்போ ஒரு கடுமையான சூழ்நிலையிலேருந்து பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி லிஃப்ட் ஆவீங்க. இனிமேல் வரக்கூடிய ஜூலை மாதத்துக்கு அப்புறம் லிஃப்ட் ஆகி ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா பீக் போகும் உங்கள் டைம். அப்போங்கும்போது நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை ஈட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்போது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஜூன் மாதத்துக்கு பிறகு, ஜூலை மாதம் அப்படி போன பிறகு ஆகஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி கேது திசை 31 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் லேட் மேரேஜ் ஆகும், செகண்ட் மேரேஜ் ஆகும். அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகும். ப்ராப்பராக இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆகும். ஆனால் சில தங்கு தடைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி தெய்வ வழிபாடு இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு. நிறைய கோயிலுக்குள்ளங்க போங்க. கண்டங்கள் விபத்துகள் ஏற்படக்கூடிய காரணக்காரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைங்க அப்படி இல்லை, என் கேது திசை எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் கேதுக்கு குரு பார்வை இருக்கும். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். குரு வீட்டில் இருப்பார், இல்லை குரு பார்வையில் இருப்பார். அப்படிங்கும்போது கன்னியா வீட்டில் லக்னத்தில் இருப்பார். அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேது நன்மையை செய்வார். இந்த மாதிரி விதிவிலக்குகளும் இருக்குது. அப்போ உங்கள் ஜனன கால ஜாதகத்தை பார்த்தாலும் அந்த திசை எப்படி வேலை செய்யுங்கிறது புரிஞ்சுக்கும். ஆனால் பொதுவாக கேது ஒரு சில விபத்துக்கள் கண்டங்கள் கொடுக்கறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை கேது திசை கண்டிப்பாக கொடுத்துருவார். அடுத்தது சுக்கிர திசை. சுக்கிர திசை உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா 7க்கும் 12க்கும் உடையவர் இந்த சுக்கிரன். இந்த 7க்கும் 12க்கும் உடையவர் சுக்கிரன் என்பதனால் கலத்திர வகையில் உங்களுக்கு பாதுகாப்பு, துணை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்டாகும். அதே மாதிரி சுப விரயங்களை அதிகப்படுத்தும். கல்யாணம், திருமணம், வைபவம், அப்புறம் சீமந்தம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சுக்கிர திசையில் அமோகமாக நடக்கும். ஒரு சில பேர் வீடு வாசல்லாம் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. இந்த சுக்கிர திசை உங்களுக்கு வள்ளி கொடுக்கும், மிகப்பெரிய அளவில் உயரத்தை கொடுக்கும். சனி வக்ர பீரியடில் சுக்கிர திசை வர்றது மிகப்பெரிய யோகம், அதிர்ஷ்டம். மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி. இல்லைங்க நீங்கள் சொல்கிறது சுக்கிர திசையில் எனக்கு நடக்கலைங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசம் போயிருப்பார், இல்லை சுக்கிரன் பகை வீட்டில் இருப்பார், இல்லை சுக்கிரன் சனி பார்வையில் அகப்பட்டுட்டு இருப்பார், இல்லை சனியோடைய புத்தியில் அகப்பட்டுட்டு இருப்பார். இப்படி மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது சுக்கிரன் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு தடுமாற்றம் பண்ணுவார். ஆனால் அந்த சனி வக்ர பீரியடில் சுக்கிர திசை ஒரு சூப்பரான திசை, அதை நல்லா பயன்படுத்திக்க வேண்டும். அது சூரிய திசை அடுத்தது 58 வயசுலேருந்து 64 வயசு வரைக்கும். இந்த சூரியன் 10க்கு உடையவர். அப்படிங்கும்போது தொழிலில் ஒரு சில சிரமங்களை பட்டுட்டு இருந்தாலும் இப்போ நல்ல ஒரு தொழிலை மீட்டெடுக்கக்கூடிய பொருளாதார நிலையில் மேம்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து சில நிவர்த்தி கிடைக்கும். வம்பு வழக்கு கேஸ் ஏதாவது இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த சூரிய திசையில் பொதுவாக அர்த்தாஷ்டம சனி வந்தால் மிக கொடுமையான வண்டி வாகன விபத்துகள்லாம் கொடுத்துருக்கும். சனி விக்கிரத்தில் அது நிவர்த்தி ஆகும், பிரச்சனைகள் வராது. சந்திர திசை 64 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும். இந்த சந்திர திசையில் தாய் வழி சொந்தங்களும் தாய் வழி உறவினரால் ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தும். அது இப்போது சனி வக்ர பீரியடில் இந்த சந்திர திசை வெளிநாடு செல்லக்கூடியவங்க, வெளியூர் செல்லக்கூடியவங்க தாராளமாக இப்போது
இடமாற்றமோ ஊர் மாற்றமோ இல்லை ஏதோ ஒரு சின்ன வீடு மாற்றமோ கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த சந்திர திசையில் மிகப்பெரிய ஒரு அளவு வழக்கமான பொருளாதார நிலையிலேருந்து மேம்படும். மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படும். எங்கெங்கே விருச்சிக ராசிக்காரங்க சாகிறது மட்டும்தான் இந்த அர்த்தாசிரம சனி படாத பாடுபடுத்து. அர்த்தாசிரம சனி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. அர்த்தாசிரம சனி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த சனி வக்ரம் நிவர்த்தியை கொடுக்கும். அதுக்கான ரிலாக்ஸ் பீரியடில் கொடுத்துருக்கு 4-5 மாதம். அந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். அடுத்தது செவ்வாய் தசை 74 வயசுலேருந்து 81 வயசு வரைக்கும். இந்த செவ்வாய் தசை மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். இந்த செவ்வாய் திசை மிகப்பெரிய முன்னேற்றத்தை தாண்டி வெளிச்சத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் திசை இருக்கும். இந்த செவ்வாய் கண்டிப்பாக உங்கள் ராசியாதிபதி அதுமுக 6க்குடையவர் அப்படிங்கிறதுனால நோய் எதிரி கடன் உருவாக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நேரத்தில் சகோதர வழியில் ஒரு சில பிணக்குகள், புத்திர வழியில் ஒரு சில கஷ்டங்கள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஒரு சில அவமானங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது செவ்வாய் திசையில் இருந்தால் இந்த சனி வக்ர காலங்களில் இதெல்லாம் நிவர்த்தி பெறும். மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் நடக்கும். நிறைய செவ்வாய் திசையில் சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். ஒரு அசையா சொத்து உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான காலகட்டம் அப்படின்னு இப்போ சொல்லலாம் செவ்வாய் திசை. அடுத்தது ராகு திசை 81 வயசுலேருந்து 99 வயசு. இந்த ராகு திசையில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில் இருந்தால் ராஜ வாழ்க்கை வாழ்வீங்க. ராகு அசுபகத்தோடு இருந்துச்சு அப்படின்னா, அசுபத்துவத்தோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவமானம், பிரச்சனை, கஷ்டங்கள், வழக்குகள், வம்புகள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள தேடி வரும். உங்கள் மகன் மகள்னாலே பிரச்சனையோ இல்லை உங்கள் பேரம்பேத்தினால ஒரு சில பிரச்சனைகளோ நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகும். இல்லை அப்படின்னா ராகு உங்களை தள்ளி வைக்கும். தந்தை மகனை தள்ளி வச்சு வேடிக்கை பார்க்கும். கருத்து முரண்பாடுகளே கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு திசை சூரிய புத்திலையும் பண்ணும். ராகு திசைக்கு விதிவிலக்குகள் எப்படின்னும் போது உங்கள் ஜாதகத்தில் முழுக்க ராகு திசை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு சில பேர் கடன் சுமைகள், நோய் எதிரி கடன் அப்படிங்கிற 3 விஷயத்தில் ஏதாவது பிடிச்சிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதெல்லாம் இந்த ராகு திசை காலகட்டங்கள் தான். அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க. மிகப்பெரிய அளவில் தொந்தரவுகளை அது கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கிடமல்ல. இந்த மாதிரி விஷயங்களில் ராகு திசைக்கு அப்போது நீங்கள் மனதார காளி வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ராகு திசையோட பலன்கள் நன்மையை சேரும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. அதனால் அந்த வழிபாடு பண்ணுங்கள். உக்கிர தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ராகு திசையில் ஹனுமன் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. மேக்சிமம் விருச்சிக ராசி, விஷாக அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. அது மாதிரி சனிக்கிழமையில் சனி ஹோரையில் போய் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நன்மையை கொடுப்பார். அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப விருத்தியை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி முன்னேற்றங்கிறது எண்ணிலடங்காதவையாக கொடுத்து விடும் அப்படின்றது தான் உண்மை. இந்த விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.